Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஹயவதனா written by Girish Karnad. This is a topic prescribed for PGTRB in Indian writing in English. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போறது episode 1 of ஹயவதனா. Before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. Girish Karnad. So, author introduction order நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். Girish Karnad was born in 1938 and he died in 2019. He was a renowned Indian playwright, actor and filmmaker celebrated for his contributions to modern Indian theatre and cinema. So, நமக்கு கிரிஷ் கர்னாட் ஒரு ஆக்டரா நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மூவிஸ் ஈவன் தமிழ் மூவிஸ்ல நடிச்சிருக்காரு. அவர் ஒரு பிளேரைட், ஆனா மெயினா வந்து அவர் பிளேரைட் தான். இந்தியன் ரைட்டிங்ல வந்து ஹீஸ் அ வெல் நோன் பிளேரைட். ஓகே, அப்புறம் ஃபில்ம் மேக்கராகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியாக நம்ம இவர் கிரிஷ் கர்னாடை பார்க்குறோம். ரைட்டிங் primarily in Kannada, he skillfully blended mythology, history and contemporary themes to create thought-provoking works. ஸோ அவர் மெயினாக வந்து அவரோட ஒர்க்ஸ் கன்னடாவில் தான் எழுதுவார். தட் வாஸ் இஸ் மதர் டங். ஓகே, ஸோ கன்னடாவில் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் அவரே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அவரோட ஒர்க்ஸ் வந்து தே ஆர் பேஸ்ட் ஆன் மித்தாலஜி, பிளெண்டடாக இருக்கும். அதாவது மெத்த ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி எழுதுவார். பட் அதை வந்து கண்டெம்பரரி தீம்ஸோட என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அழகா பிளெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஹிஸ் பிளேஸ் சச் அஸ் ஹயவதனா, துக்லக் அண்ட் நாகமண்டலா ஆர் நோன் ஃபார் தி எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஹியூமன் இமோஷன்ஸ், ஐடென்டிட்டி அண்ட் சொசைட்டல் இஷ்யூஸ். ஸோ இந்த எல்லா விஷயமே இந்த மாதிரி அவரோட இது எல்லாமே அவரோட வெல் நோன் பிளேஸ். இதில் எல்லாத்துலேயுமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஹியூமன் இமோஷன்ஸை நிறையவே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவரோட பிளேஸ் எழுதியிருப்பாரு. Karnad received numerous awards including the ஞானபீத் அவார்ட், பத்மஸ்ரீ அண்ட் பத்மபூஷன். ஸோ இந்த எல்லா பெஸ்ட் அவார்ட்ஸ், ஒரு ரைட்டர் கொடுக்க வேண்டிய எல்லா அவார்ட்ஸும் அவர் வாங்கியிருக்காரு. ரிகக்னைசிங் ஹிஸ் ப்ரொஃபவுண்ட் இம்பேக்ட் ஆன் இந்தியன் லிட்ரேச்சர் அண்ட் கல்ச்சர். ஸோ லிட்ரேச்சரில் அவருக்கு ஒரு தனியான இடத்தை வந்து இந்தியாவில் பெற்றிருக்கிறார். Play introduction. Now, play பத்தி ஒரு intro அப்படின்னு சொன்னா, ஹயவதனா is a celebrated play by Girish Karnad. It is a masterpiece of modern Indian theatre that delves into themes of identity, incompleteness and human aspirations. So, இது எல்லாத்தையுமே அதை டிஸ்கஸ் பண்ணும். ஓகே, ஐடென்டிட்டி கிரைசிஸ் பத்தி, ஓகே, தனக்கான அடையாளத்தை தேடுறது தான். இன்கம்ப்ளீட்னஸ், முழுமை பெறுதல், முழுமை அடையாம இருக்கிறதுங்க முழுமை பெறணும்னு நினைக்கிறது. அண்ட் ஹியூமன் அஸ்பிரேஷன்ஸ், ஹியூமனோட அந்த ஆசைகள், இது எல்லாத்த பத்தியுமே இது டிஸ்கஸ் பண்ணுது. ரிட்டன் இன் 1971. ஸோ the play was written in 1971. The play draws inspiration from a tale in the 11th century Sanskrit work Kathasaritsaagara and also reflects influences from Thomas Mann novella The Transposed Heads. ஓகே, ஸோ இதுதான் இந்த நாவல் வந்து ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட் ஒர்க்கில் பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தான். பட் இந்த கதசரித் சாகராலேருந்து 11th century சான்ஸ்கிரிட் ஒர்க் தான் கதசரித் சாகரா. இதில் இருந்து தாமஸ் மேன் ஒரு ஜெர்மன் ரைட்டர் வந்து டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸ்ன்னு ஒன்று எழுதினார். அதுல இருந்து தான் இதுல கத்தசரித்த சாகரால இருந்து டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸ் எழுதப்பட்டது. டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸ்ல இருந்து ஹயவதனா எழுதப்பட்ட மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ த டைட்டில் ஹயவதனா மீன்ஸ் த ஹார்ஸ் ஃபேஸ்ட் மேன். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த பிளேஸ் ஃபோக்கஸ் ஆன் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் த பிளெண்டிங் ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் ட்ரைட்ஸ். ஓகே, இந்த டைட்டிலுக்கு என்ன அர்த்தம்? ஹயவதனா, ஹயக்ரீவர் அப்படின்ற பேர்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஹயா அப்படின்னு சொன்னா ஹார்ஸ். ஓகே, வதனானா ஃபேஸ், ஹார்ஸ் ஃபேஸ்னு அர்த்தம். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த பிளேஸ் ஃபோக்கஸ் ஆன் கொஸ்டின் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் த பிளெண்டிங் ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் ட்ரைட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ். ஹார்ஸ் ஃபேஸ்ட் மேன் தான், ஹார்ஸ் ஃபேஸ்ட் ஒரு மனுஷன் மாதிரி இருப்பான், ஆனால் ஃபேஸ் மட்டும் ஹார்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வதனா மட்டும் ஹார்ஸாக இருக்கும்.
ஸோ அவனுக்கு ஐடென்டிட்டி அப்போ அங்கே கொஸ்டின் ஆகுது, அவன் மனுஷனா மிருகமான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ த பிளே இஸ் செட் அகேன்ஸ்ட் த பேக்ட்ராப் ஆஃப் இந்தியன் mythology and folklore, blending traditional storytelling techniques with modern theatrical elements. ஸோ இந்தியன் மித்தாலஜி ஃபோக்லோர்ல இருந்தெல்லாம் பிளெண்ட் பண்ணி மாடர்ன் தியேட்ரிக்கல் எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி இந்த ஸ்டோரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இட் எம்ப்ளாய்ஸ் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் Yakshagana, a form of folk theatre from Karnataka, incorporating song, dance and narration to create a dynamic theatrical experience. ஸோ தியேட்டரில் அதை ப்ரொவைட் பண்ணுறப்போ ஒரு ஸ்பெஷலாக அதை கொடுக்கணும், டைனமிக்காக அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யக்ஷகானா ஸ்டைலில் தான் இந்த பிளே வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய சாங், டான்ஸ், நரேஷன் இதெல்லாம் கலந்து தான் இந்த யக்ஷகானா கொடுப்பாங்களாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளேயை வந்து அமைச்சிருக்கிறாரு நம்ம பிளே ரைட். ஓகே, at its heart, Hayavadana explores the struggles between body and mind and between desire and duty. So main theme அப்படின்னு பார்க்குறப்போ பாடி, அதாவது ஒரு மனுஷனோட உடலுக்கும் மனசுக்குமான ஒரு போராட்டம், அடுத்ததா டிசையர் அண்ட் டியூட்டி, ஆசைக்கும் கடமைக்குமான ஒரு போராட்டம், இதை பத்தியதா தான் இருக்கும். இட் ஆல்சோ லுக்ஸ் அட் த ஹியூமன் குவெஸ்ட் ஃபார் ஹோல்னஸ் இன் அன் இன்கம்ப்ளீட் வேர்ல்டு. இந்த உலகத்துல எல்லாமே இன்கம்ப்ளீட் தான், எதுவுமே பெர்ஃபெக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது, இன்கம்ப்ளீட்டா தான் நிறைய இருக்கும். ஸோ இந்த இடத்துல மனுஷன் வந்து ஒரு கம்ப்ளீட்னஸை தேடி போயிட்டு இருக்கான்றதை பத்தி தான் இந்த தீம் வந்து அமைஞ்சிருக்கு. The play tells the story of two friends, Devadatta and Kapila, and a woman named Padmini. ஓகே, இந்த ஸ்டோரி வந்து ஹயவதனால ரெண்டு ஸ்டோரி இருக்கும். ஆக்சுவலா மெயின் பிளாட் ஒன்று இருக்கும், சப் பிளாட் இருக்கும். சப் பிளாட்ல தான் ஹயவதனா பார்ப்போம். மெயின் பிளாட்ல தேவதத்தா, கபிலா, பத்மினி இவங்க கதை தான். தேவதத்தா அண்ட் கபிலா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவதத்தாவோட ஒய்ஃப் பத்மினி. Okay, their lives take a strange turn when their heads were swapped, leading to questions about what truly defines a person, their body or their mind. இவங்க கதையில தேவதத்தா, கபிலா, பத்மினி இவங்க கதையில ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏற்படும். எப்பன்னா ஒரு குரூஷியலான ஒரு பீரியட்ல ரெண்டு பேரோட தலையும் உடம்பும் மாறிடும். அதாவது தேவதத்தாவோட தலை கபிலாவுக்கும், சாரி ஆமா, தேவதத்தாவோட பாடியில வந்து கபிலாவோட தலையும், கபிலாவோட பாடியில தேவதத்தா தலையும் போய் மாறி அமைஞ்சிடும். ஒரு அதான் சொன்னேன்ல, இது மித்தெல்லாம் ரிலேட் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் இல்லையா? அப்போ எது வந்து ஒரு மனுஷனை தீர்மானிக்குது, தலையா உடம்பாங்கிறது மாதிரி ஒரு கேள்வி வந்து பின்னாடி பிறக்கும். அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சரா இந்த பிளே வந்து பிளேல கொடுத்திருப்பாரு. இந்த பிளே ஆல்சோ includes the story of Hayavadana, a man with a horse's head who wishes to become fully human. அப்போ இந்த ஸ்டோரியில சப்ளாட் ஒன்று இருக்கு, ஹயவதனா பத்தி எதுவும் இருக்கு. அது வந்து ஹயவதனா யாருன்னா எ மேன், ஒரு மனுஷன் தான், ஆனா தலை மட்டும் எப்படி இருக்கும்னா ஹார்ஸ் ஹெட்டோட இருப்பான். அப்போ ஹூ விஷஸ் டு பிகம் ஃபுல்லி ஹியூமன், அவனுக்கு என்ன ஆசைன்னா நம்ம முழுசா மனுஷனா மாறிடணும். அப்படி ஹார்ஸ் தலையை வச்சுட்டு அவனால எங்கேயுமே போக முடியல. This subplot highlights the larger theme of the struggle for completeness. அப்போ கம்ப்ளீட்னஸ், முழுமை பெறணும் அப்படிங்கிற ஒரு தாகம் வந்து எல்லாருக்கும் இருக்கு. ஒரு ஸ்ட்ரகிளிங் வந்து எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. முழுமை பெறணும்னா அப்ப நம்ம எல்லாம் முழுமை பெற்றுட்டோமானா அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அந்த குறையில இருந்து விடுபடணும்னு எல்லாரும் நினைக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். Blending humor, emotion and philosophy, Hayavadana presents a unique take on human desires and imperfections, making it both entertaining and thought-provoking. So humor, emotion, philosophy பல்வேறு விஷயங்களை வந்து கலந்து ஹயவதனாவை ரொம்ப பியூட்டிஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஆத்தர். Okay, now let us get into the important characters of the play. Bhagavata. Bhagavata is a worshipper or devotee. In this play, the Bhagavata serves as the narrator. So, in the play, பொறுத்த வரைக்கும் பாகவதா தான் ஃபர்ஸ்ட் பிளேவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. கணேஷாவை ப்ரே பண்ணி தான் இந்த பிளே வந்து ஆரம்பிக்கப்படும். அதை ப்ரே பண்ணி இந்த கதையை நரேட் பண்றதே வந்து பாகவதா தான். He presents and interprets the actions of the play's main storyline, the story of Devadatta, Kapila and Padmini. So, அவர் என்ன பண்றாருன்னா நிறைய இன்டர்பிரிட்டேஷன், அந்த மெயின் ஸ்டோரியை இன்டர்பிரேட் பண்ணி அப்பப்போ இப்படியா அப்படியா ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாமே அவர் பாஸ் பண்ணுவார். ஓகே, அந்த மெயின் ஸ்டோரியில தேவதத்தா, கபிலா, பத்மினி ஸ்டோரியிலையும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவார். Although the Bhagavata is the play's narrator, it is revealed over the course of the play that he is not in control of the story. அவர் நரேட்டரா இருந்தாலும் அவர் இஷ்டப்படி எல்லாம் கதையை சொல்றதுல கதை எப்படி போகுதோ அதைத்தான் அவர் சொல்றாருன்னு சொல்றாங்க.
Devadatta. Devadatta is one of the two heroes of the play's main storyline. His name means God given, and Bhagavata describes him as fair in color and unrivaled in intelligence. He is a son of a Brahmin and he is unrivaled in his skill as a poet and pandit. So Devadatta தான் hero, one of the main heroes. Okay, two heroes இருக்காங்க, ஒருத்தர் தேவதத்தா, இன்னொருத்தர் கபிலா. ஸோ இதில் தேவதத்தாவுக்கு வந்து காட் கிவன் அர்த்தம், மீனிங் தேவதத்தா தேவன், தேவதத்தா அப்படின்னா காட் கிவன் அர்த்தம். ஓகே, ஸோ பாகவதா அவரை டிஸ்கிரைப் பண்ணுறப்போ நல்ல ஹேண்ட்ஸமான ஒரு பையன், நல்ல இன்டெலிஜென்ட்டான பையன் தான் அவரை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஹீ இஸ் அ பிராமின் பாய். ஓகே, ஹீ இஸ் அன்ரைவல்ட் இன் ஸ்கில் அஸ் அ poet and pandit. Kapila. Kapila is one of the two heroes of the play's main storyline. His name means reddish brown. கபிலாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கிறான். as his skin is dark color and is the son of an ironsmith. ஒரு ironsmithனா இந்தில் வேலை செய்கிறாங்களே கொல்லன், அதவங்கள தான் வந்து உங்களுக்கு அயன் ஸ்மித்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹூ இஸ் இரும்பு சம்பந்தமான வேலைகள் செய்கிறவர் அயன் ஸ்மித். ஹூ இஸ் ஸ்கில்ட் அட் ஃபிசிக்கல் ஃபீட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரென்த். நேச்சுரலி அந்த பட்டறையில் வேலை செய்யணும்னா அவனுக்கு நல்ல பாடி பில்டராக இருப்பான். அவங்களுக்கு கபிலா இஸ் குட் அட் ஹிஸ் ஃபிசிக்கல் ஃபீட்ஸ். ஓகே தென் பத்மினி இஸ் த ஸ்பார்க் தட் இக்னைட்ஸ் த ரைவல்ரி between Devadatta and Kapila. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வர ஒரு கேரக்டர் தான் பத்மினி. பத்மினி பார்த்தீங்கன்னா a beautiful woman. Though she marries Devadatta because she loves his mind, but she quickly realizes how sensitive Devadatta is when she makes harsh teasing comments. பத்மினி வந்து ரொம்ப ஷார்ப், நல்லா கிண்டல் அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். பட் தேவதத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனால் அவள் ரியலைஸ் பண்ணுறா தேவதத்தா தனக்கான ஆள் இல்லைன்னு. சும்மாவே கிண்டல் அடிச்சாலே அவன் அப்படியே மூஞ்சியெல்லாம் வாடிடும். தேவதத்தா வந்து அப்படியே அப்செட் ஆயிடுவான். ஓகே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் தேவதத்தா. Hayavadana. So Hayavadana name is apt as it literally means a horse face. Hayavadana interrupts the main action of the play to explain his origin story to the Bhagavata. He is the product of a marriage between a princess and a celestial being in horse form. celestial being in horse form. ஆக்சுவலாக ஹயவதனா அப்படிங்கிற நேம்க்கு மீனிங் நம்ம பார்த்துட்டோம், ஹார்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹயவதனா வந்து பாகவதா கதை சொல்ல ஆரம்பிக்கிறப்பவே வந்து அந்த அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறப்பவே உள்ள வந்துருவா. அப்படி அந்த அவங்களோட அந்த நாடக நடிகர்கள் மத்தியில வந்து ஒரு சும்மா ஒரு கலாட்டா பண்ற மாதிரி ஹயவதனா உள்ள வந்துருவான். ஹி இஸ் த ப்ராடக்ட். எப்படி ஹயவதனா மாதிரி ஒரு கேரக்டர் உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹி இஸ் born of a marriage between a princess and a celestial being in horse form. சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைனால அவன் அப்படி இருக்கான். ஓகே, ஒரு பிரின்சஸ்க்கும் ஒரு கந்தர்வ குமாரனுக்கும், ஓகே, செலஸ்டியல் பீயிங்க்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் ஹயவதனா. ஓகே, அதனாலதான் அவன் என்னவாயிடுறான் அப்படின்னா ஹார்ஸ் ஃபார்ம்ல வரான்னு சொல்றாங்க. அந்த கதையும் பின்னாடி சொல்லுவாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபுல் டீடைல்ஸ். ஹயவதனா ஆக்ட் 1 தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஆக்ட் 1 ஃபுல்லா அது ஒரு பெரிய ஆக்ட் அப்படிங்கிறதுனால ஹாஃப் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் ஆக்ட் 1 வந்து நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். செகண்ட் ஆக்ட்ல நம்ம ஆக்ட் 1 கம்ப்ளீட் பண்ணுவோம். தேர்ட் ஆக்ட்ல தான் செகண்ட் ஆக்டும் குவிஸும் வச்சிருக்கேன். ஓகே, at the beginning of the performance, a mask of Ganesha, a Hindu god with the head of an elephant. சரி, இது உங்களுக்கு தெரியும். So let me cut this. So at the beginning of the performance, a mask of Ganesha is brought on stage and placed onto a chair in front of the audience and the puja is done. Okay, performance ஆரம்பிச்சோன்னு கணேஷாவோட உருவம் கொண்டு வந்து வைக்கப்படுது, பிள்ளையாரோட படம் கொண்டு வந்து வைக்கப்படுது. எப்பவுமே நமக்கு தெரியும், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுனாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கணேஷாவை, ஹிந்துஸ் வந்து பொதுவா கணேஷாவை வழிபட்டுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ அதனால அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு விஷயம் பெர்ஃபெக்டா முடியணும்னா கணேஷா வச்சு ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த காட் எப்படி இன்கம்ப்ளீட்டா இருப்பாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கும், பட் ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு எலிஃபென்ட்டோட ஃபார்ம்ல இருக்கும். அப்ப இன்கம்ப்ளீட் காட் வச்சுதான் ஒரு கம்ப்ளீட் ஆகணும், என்னோட வேலைகள் வந்து நல்லபடியா முடியணும்னு ஒரு இன்கம்ப்ளீட் காட் வச்சு ஆரம்பிக்கிறது. இதுதான் ஹிந்துஸ்ல வந்து ஒரு பிராக்டிஸா இருக்கு, ஹிந்துயிசம்ல.
ஸோ அப்படிதான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. The Bhagavata asks that Ganesha, who is the destroyer of obstacles, bless the performance and give it success. அப்போ அவர் அப்படிதான் வழிபடுறாரு. நீங்க தான் destroyer of obstacles, தடைகளை எல்லாம் இது பண்றவரு, டெஸ்ட்ராய் பண்றவரு அப்படின்னு சொல்லி வழிபட்டுட்டு என்ன பண்றாருன்னா, எங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லபடியா முடியணும்னு நீங்க தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்றாரு. He comments that Ganesha may seem to be an imperfect being because of his hybrid state, but that his completeness is simply unknowable to human beings. அவர் எப்படி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்னா, காடை பார்க்குறப்போ இம்பர்ஃபெக்டா தெரியும், பட் அது வந்து நிஜம் கிடையாது. நம்ம பார்க்குற பார்வை வேற. உண்மையில ஹீஸ் ஒரு சாதாரண மனுஷனோட பார்வைக்கு தான் இது வந்து இன்கம்ப்ளீட்னஸ், பட் ஹீஸ் அ கம்ப்ளீட் காட்னு சொல்லி சொல்றாரு. Okay, the Bhagavata then sets up the action of the play. He first introduces the setting, the kingdom of Dharmapura. He then introduces two heroes, Devadatta and Kapila. Devadatta, who is fair and handsome, is the son of a Brahmin and is a highly intellectual poet. இப்போ கதை வந்து ஆரம்பிச்சிடுறாரு. எதை சொல்றாரு அப்படின்னா, தர்மபுரா அப்படின்னு ஒரு ஊர்ல வந்து டூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, டூ ஹீரோஸ் இருந்தாங்க, தேவதத்தா அண்ட் கபிலா. ஓகே, அதுல தேவதத்தா ரொம்ப ஃபேரா ஹேண்ட்ஸமா இருப்பான். ஹி இஸ் த சன் ஆஃப் அ பிராமின். ரொம்ப ஹைலி இன்டெலெக்சுவல், நல்ல அறிவு, நல்ல போய்ட்ரி எழுதுவான். The Bhagavata describes how he outdoes the best poets and pundits in the kingdom in debates on logic and love. ஊர்ல யாருக்கிட்ட வேணா போட்டி போட்டு இந்த போய்ட்ரி எழுதி ஜெயிச்சிருக்கானா நம்ம தேவதத்தா. கபிலா on the other hand is the son of an ironsmith and is darker and plain to look at. அவரோட ஃப்ரெண்ட் கபிலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர், நம்ம என்ன சொல்லுவோம், கருப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம்ல, he is darker and he is the son of an ironsmith. ஓகே, அயன்ஸ்மித்தோட ஒரு பையன் தான் கபிலா. ரொம்ப பிளெயினா இருக்கக்கூடிய அவன் ஹேண்ட்ஸமா இருப்பான், இவன் ரொம்ப நார்மலான ஒரு பாய். கபிலா எக்ஸல்ஸ் இன் டீட்ஸ் விச் ரெக்வயர் டிரைவ் அண்ட் டேரிங். ஆனா கபிலா கிட்டயும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கும். ரொம்பவே அட்ராக்டிவான விஷயம்னா டீட்ஸ் விச் ரெக்வயர் டிரைவ் அண்ட் டேரிங் இன்க்ளூடிங் டான்சிங் அண்ட் ஃபீட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். பயங்கர அந்த அது என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஜிம் எல்லாம் போயிட்டு பாடி பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னோட பிசிக்கல் ஃபீட்ஸை வந்து இது பண்ணுவான், எக்ஸ்போஸ் பண்ணுவான். அது மாதிரி நிறைய டான்சிங் எல்லாம் கூட பண்ணுவான். The Bhagavata describes how the world is in awe of their friendship and sings that they are two friends of one mind one heart. ஸோ இப்படிதான் ஒரு பாட்டு கூட அவர் பாடுவார் பாகவதா எடுத்தோன்னே. ஸோ தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒன் மைண்ட் ஒன் ஹார்ட் அப்படின்னு சொல்லி, ரெண்டு பேரா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரே எண்ணம் தான், ஒரே இதயம் தான் சொல்லி பாடுவார். அட் தட் மொமெண்ட் அண்ட் ஆக்டர், இப்படி அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறப்போ அண்ட் ஆக்டர், அந்த டிராமால நடிக்கக்கூட, இப்போ கபிலா தேவதத்தாவா நடிக்கக்கூட ஆக்டர்ஸ்ல ஒருத்தன், ஹீ ஸ்கிரீம்ஸ் இன் டெரர் ரன்னிங் ஆன் ஸ்டேஜ். ஓடி வருவான் ஸ்டேஜுக்குள்ள கத்திட்டு, அவர் கதை சொல்லிட்டு இருக்காரு ஆடியன்ஸ்க்கு. ஸோ யக்ஷகான மாடல்ல இந்த ஸ்டோரி வந்து சொல்லப்படுதுன்னு சொல்லி ஆரம்பத்திலே சொன்னோம். ஓகே, ஸோ ஹீ ரன்ஸ் இன் டு த ஸ்டேஜ். த பாகவதா ட்ரைஸ் டு காம் him, saying that there is nothing to be afraid of on the stage. எதுக்குடா பேப்பர் ஸ்டேஜ்ல ஏன்டா அப்படி கத்திட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பாகவதா கேட்கிறார். only the musicians and the audience are there. the actor ஆக்சுவலா இதுக்குள்ள ஒரு டிராமா தியேட்டருக்குள்ள ஒரு டிராமா தியேட்டர் அரேஞ்ச் பண்ண மாதிரி தான் அது இருக்கும். The actor explains that he was hurrying on his way to perform when he had to go to the bathroom. அப்போ ஆக்டர் என்ன சொல்லுவான், ஆக்சுவலாக நான் வந்து வர்ற வழியில் பாத்ரூம் போகணுன்ட்டு ஒரு ஓரமாக போனேங்க ரோட் சைடு. வித் நோவேர் டு கோ ஹி சாட் பை த சைட் ஆஃப் த ரோட் when a voice told him not to do that. நான் வந்து எனக்கு அங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால ரோட் சைடில் தான் நான் யூரினேட் பண்ண போனேன், அதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்டது. He looked around and did not see anybody. யார் இப்படி நம்மள்கிட்ட சொல்கிறாங்கன்னு அவன் சுத்தி பார்க்கறான், யாருமே இல்ல. He attempted to go again. சரி, நமக்கு ஏதோ ஒரு நம்மளா ஏதோ நினைச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு திரும்ப he is doing the same thing, but the voice once again chastised him. ஆனா திரும்பவும் நீ இப்படி ரோட் சைடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு சத்தம் கேக்குது. He looked up to find a talking horse in front of him. அவன் அப்படியே நிமிர்ந்து பார்க்கறான், ஒரு டாக்கிங் ஹார்ஸ் அவன் முன்னாடி நிக்குதான். அவன் முன்னாடி ஒரு பேசக்கூடிய ஒரு ஹார்ஸ்.
ஒரு குதிரை தான் அவனை வந்து ரோட் சைட் போகாதடா அப்படின்னு சொல்லி அசிங்கம் பண்ணாதடான்னு சொல்லி சொல்லுது. த பாகவதா டஸ் நாட் பிலீவ் த ஆக்டர் டெல்ஸ் ஹிம் டு கெட் இன் டு காஸ்டியூம் அண்ட் மேக்கப். இவன் சொன்னோன்னு பாகவதா உளராதடா, எதையாவது குடிச்சிருப்பா அதனால உளர்றா எதையாவதுன்னு சொல்லி திட்டிட்டு என்ன சொல்வான்னா, போ காஸ்டியூம் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு வா அப்படின்னு சொல்றாரு. த ஆக்டர் ஷோஸ் த பாகவதா ஹிஸ் ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் saying that he is too terrified to perform or fight with a sword. இப்போ ஆக்டர் சொல்லுவாங்க, பாருங்க கையெல்லாம் நடுங்குது, எனக்கு நான் நடிக்கவே முடியாதுங்க, என்னால அவ்வளோ பயமா இருக்கு, நான் பார்த்தேன் நிஜமான்னு சொல்றான். இந்த பாகவதா has no choice but to send him back to make sure that there was no talking horse. The actor reluctantly goes. உன்னை பாகவதா உன்னோட பெரிய வம்பா போச்சுடா, போய் பார்த்துட்டு வா, திரும்ப அப்படி ஒன்று இருக்கான்னு பாரு, நீ ஏதோ கனவு கண்டிருக்க அப்படின்னு திரும்ப அனுப்பி வைக்கிறார். ஆக்டர் வந்து அப்படியே பயந்துகிட்டே அங்கிருந்து கிளம்பி போறான். The Bhagavata once again tries to return to his story, but the actor rushes back on, crying that the creature is coming. இப்போ திரும்ப வந்து பாகவதா அவங்களுக்கு கதை சொல்ல போறாரு ஆடியன்ஸ்க்கு. அப்ப பார்த்தா திரும்ப ஓடி வரான், அவன் பயந்து கத்திக்கிட்டு திரும்ப ஓடி வரான் ஆக்டர். The Bhagavata reasons that if the actor is so frightened, they should try to hide the creature from the audience. உடனே அவர் வந்து, ஐயோ இது என்னது இது, இப்படி பயப்படுறானே, ஆடியன்ஸும் பயந்துருவாங்களே, எல்லாம் மறைக்கணுமே அப்படின்லாம் அவர் என்ன creature அது, ஆடியன்ஸ் பயந்துருவாங்களேன்னு நினைக்கிறார். அக்கார்டிங்லி 2 stage hands hold up a curtain. உடனே 2 பேர் கர்டனை பிடிச்சு அப்படியே மூடுறாங்க. At that time the creature ஹயவதனா enters and stands behind the curtain. அப்போ ஹயவதனா உள்ள வந்துட்டு வந்து கர்டன் பின்னாடி நிக்குது. Yes. So the audience at that moment the creature enters and stands behind the curtain. அப்போ ஹயவதனா உள்ள வந்துடுது, வந்து அந்த கர்டனுக்கு பின்னாடி நிக்குது. The audience hears the sound of somebody sobbing. அப்போ யாரோ அழுகுற மாதிரி ஒரு சத்தம் மட்டும். ஏன்னா இவங்க வந்து ஹயவதனாவை மூடிட்டு 2 பேர் அந்த கர்டன் பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, கவர் பண்ணிட்டு நிக்கிறாங்க அந்த 2 யாருன்னா ஆக்டர்ஸும். ஏன்னா ஆடியன்ஸ் பயந்துருவாங்கன்னு அவர் வந்து பாகவதா அப்படி பிடிச்சிட்டு நிக்க சொல்றாரு. இப்போ எல்லாத்துக்கும் அந்த அழுகுற சத்தம் கேக்குது, சாப் பண்ற இந்த விம்மி அழுகுற சத்தம் கேக்குது, சாப்பிங். ஓகே, இந்த பாகவதா ஆர்டர்ஸ் தி ஸ்டேஜ் ஹேண்ட்ஸ் டு லோவர் த கர்டன். அப்போ சத்தம் கேட்டோன்னா பாகவதா கொஞ்சம் அந்த கர்டனை லோவர் பண்ணுங்கிறாரு. ஈச் டைம் த கர்டன் இஸ் லோவர் ஜஸ்ட் எனஃப் டு ஷோ ஹயவதனாஸ் ஹெட், ஹி டக்ஸ் பிஹைண்ட் இட். அப்போ கொஞ்சம் லோ பண்ணா ஹயவதனா என்ன பண்ணுன்னா முகத்தை மற்றவங்களுக்கு காமிக்காம அதுவும் கொஞ்சம் குனிஞ்சுக்கும். இவங்க இன்னும் கொஞ்சம் லோ பண்ணா அதுவும் இன்னும் கொஞ்சம் தலையை டக் பண்ணிக்கணும், அப்படி குறைச்சிக்கிட்டே போகுது. Eventually ஹயவதனா இஸ் ரிவீல்ட் இன் இஸ் ஃபுல் ஃபார்ம், ஹாஃப் ஹார்ஸ் ஹாஃப் மேன். கடைசியா தான் ஃபுல் ஃபார்ம் தெரியுது. ஃபுல்லா அவங்க வந்து கீழே கொண்டு வந்தோன்னே ஹாஃப் ஹார்ஸ் ஹாஃப் மேனா இருக்கு. அதாவது தலை வரைக்கும் மனுஷனாவும் தலை மட்டும் ஹார்ஸ் மாதிரியும் இருக்கு. The Bhagavata remains in disbelief and chides Hayavadana for trying to scare people with a mask. பாகவதா என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு ஊரைய மாத்திரான்னு நினைச்சுக்கிறாரு. உடனே திட்டுறான், ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, வந்து நீ வந்து ஆக்சுவலா இது எல்லாமே பிளேக்குள்ள பிளே மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, பாகவதா வந்து யாருக்கோ கதை சொல்ற மாதிரி அங்க சீன் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ என்ன இப்படி பயமுறுத்திட்டு இருக்கிற, சி எவ்ரி ஒன் ஆர் அஃப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஓகே, ஹி ஆஸ் ஹயவதனா டு டேக் ஆஃப் ஹிஸ் மாஸ்க் முதல் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி பாகவதா திட்டுறாரு. But when Hayavadana does not reply, he tries to pull off Hayavadana's head with the help of the actor. Eventually, however, he considers that it must be Hayavadana's real head. உடனே என்ன பண்றாங்க, மாஸ்க் எடு அப்படின்னா ஹயவதனா அப்படி அசையாம நிக்குது. உடனே எல்லாம் வந்து அவனோட மாஸ்க் உருவி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அந்த ஹயவதனா தலையை ரிமூவ் பண்ண பாக்குறாங்க, வரவே இல்லை. அப்புறம் ஒருத்தர் உடம்ப பிடிச்சுக்கிறாங்க, தலையை பிடிச்சு இன்னொருத்தன் உருகுறான். அவன் வழியில தான் கத்துவானே ஒழிஞ்சு ஃபேஸ் எல்லாம் வராது. அப்புறம் தான் ஒரு கட்டத்துலதான் அவங்களுக்கு புரியும், இது மாஸ்க் எல்லாம் கிடையாது, ஃபேஸே இதுதான் அப்படின்ட்டு. The Bhagavata asks Hayavadana who he is and what brought him to this place. அப்ப பாகவதா கேட்கிறார் ஹயவதனாட்ட, நீ யாரு, ஏன் இங்க வந்தேன்னு கேட்கிறார். Hayavadana answers that all his life he has been trying to get rid of his horse's head and he thought that Bhagavata might be able to help him. இத்தனை நாளா நான் வந்து இந்த ஹார்ஸ் ஹெட்டை எப்படியாவது கெட் ரிட் பண்ணணும், இதுல இருந்து தப்பிக்கணும்னு பாக்குறேன், நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குது. He explains that his mother was a princess and when she came of age she was meant to choose her own husband. அப்போ பாகவதா
பாகவதன் ஹயவதனா தன்னோட கதையை சொல்லுது. தன்னோட மதர் வந்து ஒரு பிரின்சஸா இருந்தாங்க. அவங்க வந்து அந்த ஏஜ் வந்தோன்னா தன்னோட ஹஸ்பண்ட செலக்ட் பண்ற ஒரு அந்த ஏஜுக்கு வந்தாங்க. மெனி பிரின்சஸ் கேம் ஃபார் ஹர் ஹேண்ட் இன் மேரேஜ் பட் ஷி டிட் நாட் லைக் எனி ஆஃப் தம். நிறைய பிரின்சஸ் பிரின்ஸ் இளவரசன்கள் வந்தாங்க, ஆனா யாரையுமே எங்க அம்மாக்கு பிடிக்கல அப்படின்னு ஹயவதனா சொல்றான். When the Prince of Arabia arrived on his great white stallion, she fainted. Her father decided that this was the man to marry her. But when the princess woke up, she insisted that she would only marry the horse. அப்போ அரேபியன் பிரின்ஸ் வராரு. அவர் தன்னோட அழகான ஹார்ஸ்ல வராரு. வந்தோடனே அவ அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அவங்க அப்பா என்ன நினைச்சிட்டாரு, அரேபியன் பிரின்ஸ் பார்த்துதான் மயங்கிட்டா, இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு நினைச்சிட்டாரு. கடைசியில அவ முழிச்சு எந்திரிச்சு என்ன சொல்றா, எனக்கு பிரின்ஸ் எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல, நான் அந்த ஹார்ஸ் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாரு. Hayavadana continues his story saying that no one could dissuade his mother from her decision, and so she and the horse had 15 years of happy marriage. ஆனா யாராலையும் ஹயவதனா என்ன சொல்றாருன்னா, யாருமே வந்து எங்க அம்மாவை தன்னோட அந்த டெசிஷன்ல இருந்து பின்வாங்க வைக்க முடியல. நான் ஹார்ஸை தான் கல்யாணம் பண்ணிக்கவே நிக்கிறாங்க. கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. 50 years ஹாப்பி மேரேஜும் வாழ்ந்துட்டாங்க. ஒன் மார்னிங் த ஹார்ஸ் டர்ன் இன்டு அ செலஸ்டியல் பீயிங். ஒரு நாள் காலையில அந்த ஹார்ஸ் வந்து என்னவா மாறிடுச்சுன்னா ஒரு கந்தர்வனா ஒரு ஏஞ்சலா மாறிடுச்சு. He had been cursed to be born a horse by another god on condition that after 15 years of human love he could regain his divine form. அவனுக்கு ஒரு சாபம் இருந்ததுதான். அந்த ஹார்ஸா வந்து அந்த டிவைன் பீயிங்க்கு என்ன சாபம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு தவறு செஞ்சதுனால ஒரு சாபம். நீ 15 வருஷம் நீ வந்து ஹார்ஸா இருப்ப, ஹியூமன் லவ் கிடைச்சதுன்னா, if you get human love and if you live in that human love for 15 years, 15 வருஷம் ஹியூமன் லவ்ல நீ இருந்தேன்னா நீ வந்து டிவைன் ஃபார்ம் அடைஞ்சிருவேன்னு சொல்லி ஒரு சாபம் இருந்ததுதான். அதனாலதான் இந்த ஹார்ஸா வந்து அவன் வந்து அவங்க அம்மாவை அட்ராக்ட் பண்ணியிருக்கான். He asked the princess to join him in his heavenly abode. அப்போ பிரின்சஸை பார்த்து வாணியும் உன்னை வந்து நான் கூப்பிட்டுட்டு போறேன், ஹெவனுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்றாரு. அப்போ பட் the princess would go only with him if he returned to horse form. அப்போ பிரின்சஸ் என்ன சொல்றா, நான் உன்னை எல்லாம் லவ் பண்ணல, நான் நீ ஹார்ஸ் ஃபார்ம்ல இருந்தேல அதுதான் லவ் பண்ண, நான் உன் கூட எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. Thus he cursed her to become a horse herself. She ran away happily and Hayavadana was left behind as a product of their marriage. உடனே அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஹயவதனா. இப்போ ஒரு ஹியூமனுக்கும் ஒரு ஹார்ஸ் ஃபார்ம்ல இருந்த ஒரு செலஸ்டியல் பீயிங்க்கு பிறந்ததுனால அவன் வந்து ஹயவதனாவா பிறந்திருக்கான். இப்போ என்ன ஆயிடுறாங்க, அவங்க அம்மா வந்து போக மாட்டேன்னு சொல்றாங்க ஹெவன்லி அபோர்டுக்கு. உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த செலஸ்டியல் பீயிங் அப்ப நீ ஹார்ஸாவே போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தோன்னே அவங்க அம்மா ஹார்ஸா அப்படியே மாறிடுறாங்க. ஃபுல் ஹார்ஸா மாறி சந்தோஷமா போயிடுறாங்க. She ran away happily and Hayavadana was left behind. So ஹயவதனா தனித்து விடப்படுறான் as a product of their marriage. அவங்க மேரேஜ் விளைந்த இது ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஹயவதனா அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்றான். Hayavadana asked Bhagavata how he can get rid of his head, but Bhagavata replies that what's written on our foreheads cannot be altered. Hayavadana says that he had tried to become a complete man by taking an interest in the social life of the nation, but that he was unable to find a society. He wonders how he can become a complete man without a complete society. Okay, so now இப்போ ஹயவதனா என்ன பாகவதட்ட கேக்குதுன்னா, எனக்கு எப்படி நான் ஃபுல் ஃபார்ம் அடைகிறது, நான் வந்து இந்த தலையை நீங்கி நான் முழுசா மனுஷனா மாறணும். சோ அப்போ பாகவதா உன் தலையில இப்படி எழுதியிருக்கேப்பா, என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாரு. வாட்ஸ் ரிட்டன் ஆன் அவர் foreheads cannot be altered, தலை விதின்னு சொல்றோம் இல்லையா, அதை சொல்றாரு. ஹயவதனா says that he had tried to become a complete man by taking an interest in the social life of the nation. நான் இந்த லைஃப்ல ஒரு பெர்ஃபெக்ஷன் அடைகிறதுக்காக இதுல சோஷியல் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா என்னோட சொசைட்டி எதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறான். ஆனா இப்ப எந்த சொசைட்டியை சேர்ந்தவன், தலை வந்து ஹார்ஸ் மாதிரி இருக்குல்ல, அப்படின்னா ஹார்ஸ் சேர்ந்தவனா மனுஷனை சேர்ந்தவனானே தெரியலையே அப்படின்னு சொல்றான்.
அப்போ என்னோட கம்ப்ளீட் மேன் ஆகாம நான் எந்த சொசைட்டிக்கு போய் சர்வ் பண்ண முடியும்னு கேட்கிறான். The Bhagavata suggests that Hayavadana go to various temples and try to make a vow to God. Hayavadana sees that he has tried everything. அப்ப நீ ஒண்ணு பண்ண, நிறைய கோயில் குளத்துக்கு போ, கடவுள்கிட்ட உன்னோட பிரச்சனையை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹயவதனா சொல்றான், இதை நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். பட் பாகவதா திங்ஸ் ஆஃப் ஒன் மோர் டெம்பிள் ஹி மைட் ட்ரை, தட் ஆஃப் காடஸ் காலி. அப்போ பாகவதா என்ன சொல்றான்னா, ஒரு காளி டெம்பிள் இருக்கு, அங்க நீ போ, அங்க இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்றான். He says that thousands of people used to flock to her temple, but people stopped going because they discovered that she granted anything anyone asked. ஹயவதனா அந்த ஆக்டர் செட் ஆஃப் ஃபார் த டெம்பிள். அவங்க என்னன்னா, நிறைய பேர் வந்து அந்த காளி டெம்பிளுக்கு போறாங்க, கேட்டது கேட்டபடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனாலும் மக்கள் வந்து போறத நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹயவதனா அந்த ஆக்டர் செட் ஆஃப் ஃபார் த டெம்பிள், உனக்கு வந்து அந்த வழியை என்னோட ஆக்டர் காமிப்பாரு, நீ கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அந்த காளி டெம்பிளுக்கு. த பாகவதா ரிட்டர்ன்ஸ் டு த ஸ்டோரி. இப்ப ஹயவதனாவை அனுப்பிச்சு வச்சுட்டு பாகவதா ஸ்டோரிய ஆடியன்ஸ்க்கு சொல்ல வர்றார். He had been trying to tell, providing a short summary of the plot that is about to unfold. The two friends, Devadatta and Kapila, who are of one mind, one heart, met a girl and forgot themselves as a result, but ultimately neither of them could understand the song she sang. ஓகே, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பத்திய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ இப்போ சப்ளாட்ல ஹயவதனா பத்திய கதை. அங்க ஹயவதனா வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கான், தலை வந்து ஹார்ஸா இருக்கு, உடம்பு வந்து மனுஷனா இருக்கு. அவனுக்கு வந்து ஃபுல்லா மனுஷனாகணும், கம்ப்ளீட் ஆகணும்னு ஆசை. அதனால அவரு காளி டெம்பிளுக்கு சஜஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஆன் த அதர் ஹேண்ட் தேவதத்தா கபிலா ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கிறார். தேவதத்தாவும் கபிலாவும் ரொம்ப ஒன் மைண்ட் ஒன் ஹார்ட்டா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். தே மீட் அ கேர்ள். அவ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கா. அவளோட பாட்டுக்கான மீனிங் ரெண்டு பேருக்கும் புரியல. He then describes a scene in which woman holds the decapitated heads of two men, covering herself in their blood as she dances and sings. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சீனை டிஸ்கிரைப் பண்றாரு. அந்த சீன்ல வந்து ஒரு பெண் வந்து ரெண்டு வெட்டப்பட்ட தலைகளை கையில வச்சுட்டு, ரெண்டு ஆண்களோட தலைகளை வச்சுட்டு அழுதுட்டு டான்ஸ் பாடிட்டே டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு அழுது ஒரு இது ஆடுற மாதிரி ஒரு சீனை வேற டிஸ்கிரைப் பண்றாரு. The female chorus then begins to sing, asking through various metaphors why someone's love should be limited to one other person. அப்ப வந்து ஃபீமேல் கோரஸ் வந்து அந்த இடத்துல வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு மாதிரி கதையா மட்டும் போகாது, அப்பப்போ கமெண்ட்ரி மாதிரி கோரஸ் பேசுவாங்க. அந்த ஸ்டோரியை பத்திய கமெண்ட்ரி அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எதுக்காக காதலோ அன்போ ஒருத்தரோட நிக்கணும், ரெண்டு பேரை ஒரு பெண்ணு காதலிக்க கூடாதா, அதே மாதிரி ஒரு ஆண் வந்து ரெண்டு பேரை காதலிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி, எதுக்கு இட் ஷுட் பி லிமிட்டட் டு ஒன் அதர் பர்சன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீமேல் கோரஸ் வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. ஸோ இதோட ஆக்சுவலி இந்த எபிசோட் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். I hope you like my explanation. Next episode நம்ம Act 1 முடிச்சிடலாம். Okay, like and subscribe for more such videos. Thank you for watching.